ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம பல்லவன சமாதானப்படுத்துறதுக்காக எல்லாருமே பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறம் குடும்பமா சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடுறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ஃபன்னா இருக்கு. அதுக்கப்புறம் குடும்பமா உட்காந்து சீட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது, வழக்கம் போல நம்ம சோழன் ஃப்ராடுத்தனம் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. ஜோக்கரெல்லாம் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு, அத நடுப்புற நடுப்புற வச்சு விளையாட, நம்ம நிலா அத பார்த்து புடிச்சிடுறாங்க. அங்கேயும் கொஞ்சம் ஃபன்னா தான் போகுது. அதுக்கப்புறம் எல்லாம் ஹால்லயே படுத்து தூங்கிடுறாங்க. எப்பயும் நிலா ரூம்ல தானே படுத்து தூங்குவாங்க. இந்த முறை ஹால்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த சோபாவுலயே நிலாவும் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம நிலா வந்து துணி துவச்சு காய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னா, "நேத்து நான் உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டேனே, என்னைய மன்னிச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் நம்ம பல்லவன் அழுவ ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் பின்னாடியே போன நம்ம நிலா சமாதானப்படுத்த, அதையெல்லாம் நம்ம சேரன் பார்த்துட்டு, அப்படியே சோழனையும், பாண்டியனையும் கூப்பிட்டு, "பார்றா நிலா இருக்கா நம்ம வீட்டுக்கு. நிலா ஒண்ணு போதும். அம்மா மாதிரி பார்த்துக்கிறா" அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம சோழனுக்கு பயங்கர கோவமா வந்துருச்சு. ஏற்கனவே தங்கச்சி, தங்கச்சின்னு சொல்லி பாசத்த உருக்குறீங்க. இப்ப அம்மான்னு சொல்லி கூப்பிட்றாதீங்க. அவ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சோழன் சேரன வச்சு. அதுக்கப்புறம் என்ன, இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே நிலா அங்க வர, "நிலா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, சமாளிக்கிறதுக்காக, "இன்னைக்கு நம்ம சோழனே சமைக்கிறேன்னு சொல்லிட்டாப்புல" அப்படின்னு பாண்டியன் கோத்து விட்டுர்றாப்புல. அதுக்கப்புறம் பதறிப்போன சோழன், நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்து சமைப்போம்" அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சர்றாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நிலா தன்னோட ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு வேலைக்கு போறாங்களா, எங்க போறாங்கன்னு தெரியல. போகும்பொழுது நம்ம பல்லவனோட அம்மாவ பாத்தர்றாங்க. உடனே பின்னாடியே விரட்டிக்கிட்டு போயிட்டு, கேள்வி மேல கேள்வியா கேட்குறாங்க. "எதுக்காக உங்க பையன விட்டுட்டு போனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏம்மா நான் பணம் எடுக்கிறப்ப தான் நீ கையும் களவுமா புடிச்சிட்டியே, அதுக்கப்புறமும் நான் எப்படிம்மா அங்க இருக்க முடியும்?" அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "உண்மையாலுமே உங்களுக்கு உங்க பையன் மேல பாசமே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் என்னம்மா செய்றது? அப்புறம் என் வீட்டுக்காரர நான் யாரு பார்த்துக்கிறது? எங்களுக்கு ஏற்கனவே கடன் கடன் மேல கடனா இருக்கு. அந்த கடன அடைக்கிறதுக்காக தான் பணத்த திருடி உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன்" அப்படின்னு அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.